இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 லெசன் 1. லெசனோட பேர் துக் கா அதிகார், அதாவது துக்கத்தினுடைய ஒரு ரைட்ஸ். இந்த லெசனில் ரைட்டர் யஷ்பால்ஜி கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் பற்றி பேசுகிறாரு. துக்கம், சந்தோஷம், இந்த மாதிரியான பொதுவான ஃபீலிங்ஸ்க்கு கூட கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். यशपाल का जन्म फिरोजपुर छावनी में सन 1903 में हुआ. इन्होंने आरंभिक शिक्षा स्थानीय स्कूल में और उच्च शिक्षा लाहौर में पाई. यशपाल विद्यार्थी काल से ही क्रांतिकारी गतिविधियों में जुट गए थे. अमर शहीद भगत सिंह आदि के साथ मिलकर इन्होंने भारतीय स्वतंत्रता आंदोलन में भाग लिया. யஷ்பால் ஜியினுடைய பர்த் வந்து ஃபிரோஜ்பூரில் இருந்திருக்கு, 1903 நடந்திருக்கு. அவருடைய ஆரம்பிக் சிக்ஷா, அதாவது அவரோட ப்ரைமரி எஜுகேஷன் வந்து லோக்கல், அவர் பிறந்த இடத்துலையே அந்த லோக்கல்லே படிச்சிருக்கார், ஸ்தானிய ஸ்கூல்மே. அவர் உச்ச சிக்ஷா, அதோட ஹையர் எஜுகேஷன் வந்து லாகூரில் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்திலே வந்து கிராந்திகாரி கதிவிதியம் அப்படின்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் கனெக்ட் ஆகியிருந்திருக்காரு. அவர் அமர் ஷஹீத் பகத்சிங் போன்ற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூட சேர்ந்து பாரதிய சுதந்திரதா ஆந்தோலன், அதாவது இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் பங்கு பெற்றிருக்காரு. யஷ்பால் கி பிரமுக கிருத்தியா ஹே, அதாவது அவருடைய மாஸ்டர் பீசஸ், அவருடைய எழுத்துக்களுடைய மாஸ்டர் பீசஸ் அதெல்லாம் பாருங்கள். தேஷ் துரோஹி, पार्टी कामरेड, धाधा कामरेड, झूठा सच तथा मेरी थेरी उसकी बात, सभी उपन्यास. ஸோ இது வரைக்கும் படித்தது எல்லாமே நாவல்ஸு. ஞான்தான, தர்க்க கா தூஃபான், பிछड़े की उड़ान, फूलों का கூர்த்தா, உத்தராதிகாரி, சபி கஹானி சங்கரக். ஸோ இதெல்லாம் படித்ததெல்லாம் வந்து ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அவர் சின்ஹாவலோகன் அப்படின்றது வந்து ஆத்மகதா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. मेरी थेरी उसकी बात पर यशपाल को साहित्य अकादमी पुरस्कार मिला. ஸோ மேரி தேரி உஸ்கி பாத் அப்படின்ற நாவலுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கு. யஷ்பால் கி கஹானியாமே கதா ரஸ் சர்வத்திர மில்தா ஹே. ஸோ அவரோட ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா ரஸ், அதாவது சுவாரஸ்யம் சொல்லுவாங்களே, அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். வர்க் சங்கர்ஷ், मनोविश्लेषण और पैना व्यज्ञ इनकी कहानियों की विशेषताएं हैं. वर्ग संघर्ष, அதாவது கிளாஸ் ஸ்ட்ரகிள், மனோவிஸ்லேஷன், சைக்கோ அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, மனோபகுத்தாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பைனா வியங்யன் அப்படின்னா வந்து சர்க்காசம், கிண்டல், சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை கிண்டலாக சொல்கிறது. ஸோ இது எல்லாமே அவரோட ஸ்டோரிஸினுடைய விசேஷம். यशपाल यह मानते रहे कि समाज को उन्नत बनाने का एक ही रास्ता है. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொசைட்டியை உன்னத் பனானா, அது ரொம்ப டெவலப் ஆகி அப்கிரேடில் கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சாமாஜிக் சமான்தா கே சாத் சாத் ஆர்த்திக் சமான்தா. ஸோ அவரோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமாஜிக் சமான்தா அப்படின்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அது கூடவே சேர்ந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் இருக்கணும். यशपाल ने अपनी रचनाओं में हिंदी के अलावा उर्दू और अंग्रेज़ी के शब्दों का भी हिचक प्रयोग किया है. அவருடைய காம்போசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இல்லாமல் உருதுவும் அங்கிரேசியும் நிறைய இடத்துல வித்தவுட் ஹெசிடேஷன் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். प्रस्तुत कहानी देश में फैले अंधविश्वासों और ऊंच नीचे के भेदभाव को बेनकाब करते हुए यह बताती है कि दुख की अनुभूति सभी को समान रूप से होती है. कहानी धनी लोगों की अमानवीयता और गरीबों की मजबूरी को भी पूरी गहराई से उजागर करती है. यह सही है कि दुख सभी को तोड़ता है. दुख में मातम मानना हर कोई चाहता है. दुख के क्षण से सामना होने पर सब अवश्य हो जाते हैं, पर इस देश में ऐसी भी अभोग लोग हैं जिन्हें न तो दुख मानने का अधिकार है ना अवकाश. प्रस्तुत कहानी நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்டோரி, அதாவது துக்கு கா அதிகார் அப்படின்ற இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, தேஷ் மே ஃபைலே அந்த் விஸ்வாஸ், அதாவது நம்ம தேசத்தில் பரவி இருக்கிற அந்த் விஸ்வாஸ் அப்படின்னா சூப்பர்சிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த பிலீஃபை பற்றியும், ஊஞ்ச நீச்சிக்கே பேதபாவ், அதாவது ஸ்டேட்டஸ், ஹை கிளாஸ் லோ கிளாஸ் அந்த பீப்புளினுடைய டிஸ்கிரிமினேஷன், பேதபாவ் பற்றியும், பேன்காப் கர்த்தே ஹோ, பேன்காப்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அதை பற்றி சொல்கிறாரு. எஹ் பத்தாத்தி ஹே. ஸோ அவர் வேறு என்ன விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, துக்கு கி அனுபூதி சபிக்கோ சமான் ரூப் சே ஹோத்தி ஹே. ஸோ ஒரு விஷயம் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சோகம், துக்கம் அப்படின்றதோட ஃபீலிங், அனுபூதி, அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கஹானி தனி லோகோं की
அமான்வியதா, அதாவது இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த ரிச் பீப்புளினுடைய அமான்வியதா அப்படின்னா ஒரு இன்ஹியூமனிட்டி, அவர் கரீபோங்கி மஸ்பூரி, அது மட்டும் இல்லாமல் புவர் பீப்புளினுடைய மஸ்பூரி, ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி பூரி கஹராயி சே உஜாகர் கர்த்தி ஹே. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டோரியில். எஹ் சஹி ஹே கி, ஸோ அவர் என்ன சொல்லன்னு பார்த்தீங்கன்னா துக்க சபிக்கு தோட்தா ஹே. ஸோ ஒரு துக்கம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாரையுமே வந்து அது உடைச்சிரும், எல்லாருடைய மனசும் அதில் வந்து பாதிக்கப்படும். துக்குமே மாத்தம் மான்னா, அதாவது இந்த துக்கத்தை வந்து யோசித்து நம்ம அழுவறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அந்த துக்கம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை வந்து சோகமாக ஃபீல் பண்ணுவாங்க. துக்கே ஷன்ஸே சாம்னா ஹோனே பர் சப் அவசியம் ஹோ ஜாத்தே ஹே. ஸோ அந்த துக்கத்தினுடைய அந்த மூமெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் தேஷ்மே ஏசி பி ஆபோக் லோக் ஹே. ஸோ இந்த தேசத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆபோக், அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி பீப்புளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா துக்கமானாக்க அதிகாரம் ஹே. ஸோ அந்த சோகத்தை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அவகாசம், அதுக்கான டைமும் அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி பீப்புளும் இந்த சொசைட்டியில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை பற்றின கதை தான் இந்த துக்குக்கு அதிகார். வாங்க லெசனுக்கு போகலாம்.